ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நேற்றுக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் முள்ளு முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தாச்சு. இன்றைக்கி தேங்குழல் அதை எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டலான்னு இருக்கேன். 1 கிலோ அரிசி மாவு, ஈர அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் உளுந்து, குண்டு உளுந்து இருக்குது இல்லைங்களா, முழு உளுந்து, தோல் இல்லாத உளுந்து. அதை நல்லா வாணலில் பொன்னிறமாக வறுத்துட்டு அதை மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதே 1 கிலோ அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசி மாவுக்கு 100 கிராம் உளுத்த மாவு கணக்குங்க. நீங்கள் உளுத்த மாவு அதிகமாக போட்டிங்கன்னா முறுக்கு ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு ஆகிடும். இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ரெண்டுமே நான் இன்றைக்கி சேர்க்குறேன். இப்போ இது ஃபுல்லாக ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். தண்ணி விடாமல் கலக்கணும். ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. திரும்பவும் சொல்கிறேன், வெண்ணெய் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம காய்ச்சின எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, முறுக்கு பிழியறதுக்கு எண்ணெய் வாணலில் காய்ச்சுவோம்ல, அதுலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து சூடாக இதில் மாவில் சேர்த்து பிசைஞ்சோம்னா நல்லா பரபரன்னு இருக்கும் முறுக்கு. தண்ணி விடாமல் இப்போ இந்த வெண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் முள்ளு முறுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத, கடலை மாவு இல்லாமல் எப்படி செய்கிறேன்றதை விளக்கமாக போட்டிருக்கேன் பாருங்கள். கலந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி தேங்குழல் பிழிஞ்சாச்சுங்க. நல்லா கலராக நல்லா கிறிஸ்பியாக இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் சொன்ன அளவு வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க. எப்போவுமே முறுக்கு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வைக்கிறதுக்கு முன்னாடி பேப்பர் வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நமுக்காமல் நல்லாயிருக்கும்.